بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் உலக அனைத்தையும் படைத்தாள்கின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாம் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருட்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அதிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் நான் அடுத்து உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கின்றான். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே நற்செயல் புரிகின்றோர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே வாழ்க்கையையும் அதை தொடர்ந்து வருகின்ற மரணத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி என்ற சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படியான அந்த சோதனைக்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை மறுமையில் தான் இருக்கின்றது. அந்த மறுமை வாழ்க்கையிலே நாம் உச்சகட்டமான பயனை அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை முன்மாதிரி நமக்கு காட்டித் தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் இந்த இஸ்லாத்தை பற்றிய பூரணமான ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ்வை பற்றிய தெளிவோ அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய தெளிவோ மார்க்கத்தை பற்றிய தெளிவுகள் எல்லாம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமாயிருந்தால் இந்த தெளிவை அடைந்து கொள்கின்ற வழிகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் புதிதாக ஒரு இயந்திரத்தை, ஒரு மெஷினை வாங்குவதென்று சொன்னால் அந்த மெஷினை எப்படி இயக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டல் இருக்கின்றது. அதுக்கு கேட்லாக் என்று சொல்வார்கள். அந்த கேட்லாக் தான்
அந்த மெஷினை எப்படி இயக்க வேண்டும், அதனுடைய வேகம் எப்படி, அதனை எப்படி சர்வீஸ் பண்ணுவது, அதனுடைய எல்லா விதமான விவரங்களையும் அந்த கேட்லாக் சொல்லுகின்றது. ஒரு மெஷினை இயக்குவதற்கே ஒரு கேட்லாக் நமக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால், நாம் மறுமையிலே உச்சகட்டமான அந்த பயனை அடைந்து கொள்வதற்காக நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த குர்ஆன் தான் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இந்த குர்ஆனிலே நாம் மறுமையிலே எப்படி மஹ்ஷரிலே நடக்க வேண்டும், எப்படி சுவர்க்கத்தில் வாழ வேண்டும், எப்படி நரகத்தில் வாழ வேண்டும் என்ற எந்த வாழ்க்கை முறையையும் குர்ஆன் நமக்கு சொல்லவில்லை. இந்த குர்ஆன் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இந்த உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையைத்தான் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான இந்த குர்ஆனை இதுவரையும் நாம் எந்த அளவு படித்திருக்கின்றோம், எந்த அளவு விளங்கி இருக்கிறோம். குர்ஆனை ஓதுகிறோம், நமக்கு புரியாத அரபு மொழியிலே அல் குர்ஆனை ஓதுகிறோம், அதுக்கு நன்மை உண்டு, சந்தேகமில்லை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நமக்கு நன்மை எழுதப்படுகின்றது. ஆனால் அல் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் அது அல்ல. அல் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் நமக்கு புரியாத பாஷையிலே ஓதி தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக எப்படி நன்மைகளை அடைகிறோமோ அதே போன்று நன்மைகளை அடைவதற்காகத்தான் இந்த குர்ஆன் நமக்கு அருளப்பட்டது என்பது நோக்கம் அல்ல. அது நோக்கமே அல்ல. இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன? இந்த குர்ஆன் என்ன வழிகாட்டலை நமக்கு காட்டுகின்றதோ அந்த வழிகாட்டலின்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கின்றது. அப்படியான இந்த குர்ஆனை நமது வாழ்நாளிலே நம்முடைய பாஷையிலே, நம்முடைய மொழியிலே நாம் இதை எந்த அளவுக்கு வாசித்து விளங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களுக்கு வழிகாட்டியது என்பதற்கான நிறைய சான்றுகளை காணலாம். ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு முதலாக கற்றுக் கொடுத்த அத்தியாயம் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்ற அத்தியாயம். இந்த சூறாவை கற்றுக் கொடுக்கும் போது அதனுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற போது ஹஸ்பி ஹஸ்பி, இது எனக்கு போதும், எனக்கு போதும் என்று நபி தஆலா சொன்னார். எதை வைத்து சொன்னார் தெரியுமா? அந்த 2 வசனங்களும் என்ன சொல்கின்றன தெரியுமா? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. எவர் ஒரு அணுவளவு நன்மை செய்கிறாரோ அதை அவர் மறுமையிலே அதனுடைய பலனை கண்டுகொள்வார். எவர் ஒரு அணுவளவு தீமை செய்கிறாரோ அதனுடைய பயனையும் அவர் மறுமையிலே கண்டுகொள்வார் என்பதுதான் அந்த 2 வசனங்களுடைய அர்த்தம். அந்த அர்த்தம் அவருடைய மொழி அரபாக இருந்ததனால் அல் குர்ஆனின் மொழி அரபாகவும், கண்ட குர்ஆனை கற்றுக் கொடுத்தவருடைய மொழி அரபாகவும், கற்றுக்கொண்டவருடைய மொழி அரபாகவும் இருந்ததனால இந்த வசனத்தை சொன்ன உடனே அவருடைய உள்ளத்திலே அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த குர்ஆனிலே இதல்லாத வேறு எதையும் நான் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட எனது வாழ்க்கையிலே எனக்கு வழிகாட்டுவதற்கு இந்த 2 வசனங்களும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் அந்த நேரத்திலே அவருடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் இதனூடாக தெரிந்து கொள்கின்றோம். அப்படியானால் இந்த குர்ஆன் அன்று அந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியது. அல் குர்ஆன் 14வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பில்லிசானி கௌமிஹி. எந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதரை அனுப்புவதென்றாலும் அந்த சமுதாயம் பேசுகின்ற மொழியில் தான் அல்லாஹ் தூதரை அனுப்பக்கூடியவனாக இருந்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதரை அனுப்புவதென்றால் அந்த சமுதாயம் பேசுகின்ற மொழியில் தான்
அல்லாஹ் அந்த தூதரை அனுப்புவார். அதே போல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு வேதத்தை அனுப்புவதென்றாலும் அந்த சமுதாயம் பேசுகின்ற மொழியில் தான் அல்லாஹ் வேதத்தை அனுப்புவதுதான். இதுதான் அல்லாஹ்வுடைய வளமையாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி அரபாகவும் அவர்களுடைய சமுதாயம் பேசிய மொழி அரபாகவும் இருந்ததனால் அரபு மொழியிலே அல் குர்ஆன் அருளப்பட்டது. அப்படி அருளப்பட்ட இந்த குர்ஆனை படித்து விளங்கி மக்கள் நேர்வழி பெற்றார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே நிறைய படிப்பினைகளை காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்காவிலே அன்று முஸ்லிம்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துன்பங்களை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியான காலகட்டத்திலே ஏழைகளாக சிறிய குடும்பஸ்தவர்களாக மக்களுடைய செல்வாக்குகளும் பாதுகாப்பும் மற்றவர்களாக இருந்த முஸ்லிம்களுக்கு மக்காவிலே தொடர்ச்சியாக இருந்து தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு பொதுவான ஒரு அறிவித்தல் விடுத்தார்கள். யாருக்கெல்லாம் மக்காவிலே எதிரிகளுடைய தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றதோ அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லலாம், அபிசீனியாவுக்கு அகதிகளாக செல்லலாம். அந்த நாட்டில் இருக்கின்ற மன்னர் ஒரு நேர்மையான மன்னர் என்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் அங்கு சென்றால் உங்களுக்கு அந்த நாட்டிலே பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்திலே 2 கட்டங்களாக அந்த ஹிஜ்ரத் நடைபெறுகின்றது. முதலாவது கட்டத்திலே 15 பேராகவும் இரண்டாவது கட்டத்திலே 65 பேராகவும் 80 பேர்கள் அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து செல்கின்றார்கள். ஹிஜ்ரத்து சென்றதுக்கு பின்னால இந்த செய்தி அந்த மக்காவாசிகளிலே எதிரிகளுக்கு தெரியாத அளவுக்கு இரகசியமாக இருந்த செய்தி எப்படியோ கசிந்து தெரிய வருகின்றது. அவர்களிலே மக்காவாசிகள் அவர்கள் ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். அந்த 80 பேர்களையும் மீண்டும் திருப்பி மக்காவுக்கே நாம் அழைத்து வந்து விட வேண்டும். அவர்களை தொடர்ந்தும் நாம் துன்புறுத்தலை செய்ய வேண்டும். அவர்கள் துன்புறுத்தல் தாங்க முடியாமல் மீண்டும் பழையபடி மூதாதைகளுடைய சமயத்தை மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு 2 பேரை அபிசீனியாவுக்கு அனுப்புகின்றார்கள். அந்த 2 பேரும் அபிசீனியாவுக்கு சென்று மன்னரை சந்தித்து மன்னரிடத்தில் அவர்கள் தாழ்மையாக சொல்லுகிறார்கள், மன்னரே, எங்களுடைய மக்காவிலே இருந்து உங்களிடத்தில் சிலர் அகதிகளாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் புகலிடம் தேடி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய உறவினர்கள். ஏதோ தப்பு தவறுகள் செய்துவிட்டு அறியாத்தனமாக அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால எங்களோடு அவர்களை அனுப்பி வைத்து விடுங்கள், அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த மன்னர் ஒரு நீதமான மன்னர் என்பதனால் ஒரு பக்கத்து செய்தியை மட்டும் அவர் நம்ப மாட்டார். அவர் அடுத்த பக்கமும் என்ன இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்து பார்க்கக்கூடியவர். அதனால அவர் அந்த 2 பேரையும் அமர வைத்து விட்டு, நீங்கள் கொஞ்சம் இருங்கள், நான் அந்த குழு சார்பாக அந்த வந்தவர்கள் சார்பாக ஒரு சிலரை நான் இங்கு வர சொல்லுகிறேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து உங்களோடு அனுப்புவதா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு செய்தி அனுப்பிய போது அவர்களிலே ஒரு குழு வருகிறது. அவர்களே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு அந்த இடத்திலே மக்களுக்கு மத்திய அந்த அரசனுக்கு முன்னால் பேசக்கூடியவராக இருந்தார். அவர் வந்த நேரத்தில் அந்த மன்னர் அவர்களை பார்த்து கேட்கிறார், இதோ இந்த 2 பேரும் உங்களது உறவினர்கள் என்று சொல்கிறார்கள், மக்காவாசிகள் என்று சொல்கிறார்கள், அவர்கள் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறார்கள், நீங்கள் இங்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன்னரே, எங்களுக்கு இந்த மக்காவாசிகளுடைய துன்புறுத்தல்களை தாங்கிக் கொள்ள முடியாது என்ற கட்டத்தில் தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று சொன்னபோது அரசர் கேட்கிறார், சரி, நீங்கள் அதாவது அந்த மக்காவிலே புதிதாக ஒரு மார்க்கத்தை சொல்வதாக இவர்கள் சொல்லுகிறார்களே, அவர் யார் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் வேறு யாருமல்ல, அவர் மக்காவிலே பிறந்தவர், எங்களது இரத்த பந்தம், எங்களது உறவானவர், அவர்தான் அந்த மார்க்கத்தை சொல்கிறார். சரி, அவர் இதற்கு முன்னதாக அவர்
இது போன்ற ஏதாவது கருத்துக்களை சொல்லுகின்றவரா இருந்தாரா என்று கேட்டால் இல்லை, அப்படி எதுவும் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டபோது ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர் எங்களுக்கு உறவினர்களோடு சேர்ந்து வாழச் சொல்லுகிறார், உறவினர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார், செத்தவைகளுடைய மாமிசங்களை உண்ண வேண்டாம் என்று சொல்கிறார், சிலைகளை வணங்க வேண்டாம் என்று சொல்கிறார், வானங்களையும் பூமியையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனுக்கு மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று நபிகளாருடைய அந்த போதனையின் ஒரு சுருக்கத்தை அந்த ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். அந்த நேரத்திலே மன்னர் அந்த இரண்டு பேரையும் பார்த்து சொன்னார், இதோ ஒரு நல்ல போதனை தானே செய்கிறார், அதனால அவருக்கு எதிராக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது தானே, அதனால இவர்கள் இங்கே இருந்து விடட்டும், நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்ன போது அந்த இரண்டு பேரும் போகிறார்கள். போனதற்கு பின்னால அந்த இரண்டு பேரிலே ஒருவர் மற்றவரை பார்த்து சொல்கிறார், இல்லை, நான் சும்மா விட மாட்டேன், நாளை மீண்டும் மன்னரை சந்தித்து மன்னரை கோபப்படுத்தக்கூடிய மாதிரியான சில செய்திகளை சொல்ல போகிறேன் என்று சொன்னபோது அவர் கேட்கிறார், நீ என்னதான் சொல்ல போகிறாய் என்று. அப்பொழுது அவர் சொல்கிறார், மன்னரோ கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகின்றவர், அதனால அந்த மன்னருக்கு முன்னால நான் சென்று இந்த மக்கள் நீங்கள் கடவுள் என்று நம்புகின்ற அந்த ஈசாவை பற்றி மிக மோசமாக மிக மட்டரகமாக பேசுகின்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல போகிறேன் என்று சொன்னபோது அவர் இவரை பார்த்து சொல்கிறார், நீ பொய்தானே சொல்ல போகிறாய், அப்படி அவர்கள் சொல்லுவது இல்லையே, ஈசாவை பற்றி நல்ல செய்திகள் தானே சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது இல்லை இல்லை, நான் எப்படியும் அதைத்தான் சொல்ல போகிறேன் என்று மறுநாள் அடம் பிடித்து கொண்டு போய் அதே செய்திகளை சொல்லுகிறார். சொன்ன உடனே மன்னன் மறுபடியும் சரி, நீங்கள் இரண்டு பேரும் அமருங்கள், மீண்டும் அவர்களை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். அழைத்து அவர்களை பார்த்து மன்னர் கேட்டார், மரியமுடைய மகன் ஈசாவை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். கேட்ட உடனே இப்பொழுது ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தான் கற்றுக்கொண்ட செய்திகளுடைய விளக்கங்களை அவருடைய சிந்தனையின்படி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அல் குர்ஆனிலே உள்ள 19வது அத்தியாயம் சூரத்து மரியமை ஓதத் தொடங்கினார். சூரத்து மரியமை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதிக்கொண்டு வருகின்ற நேரத்திலே அந்த சூரா மரியம் என்ன சொல்கிறது என்றால், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், எப்படி கருத்தரித்தார்கள், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தாயுடைய மடியிலே பேசினார்கள் என்ற முழு விவரங்களையும் அந்த சூரா சொல்லுகின்றது. இந்த சூராவை ஓத ஓத மன்னருடைய இரண்டு கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து அவருடைய தாடியை நனைத்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை கண்டுவிட்டு அந்த மன்னர் என்ன செய்தார்? ஒரு சிறிய குச்சியை கையில் எடுத்து அந்த மக்களை பார்த்து, அங்கிருந்தவர்களை பார்த்து, அந்த இரண்டு பேரையும் பார்த்து, இவர் இந்த வேதத்திலே மரியமுடைய மகன் ஈசாவை பற்றியும் மரியமை பற்றியும் சொல்லப்படக்கூடிய செய்திகள் எதுவும் இந்த குச்சியின் அளவுக்கு கூட இஞ்சில் வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு மாற்றமாக இல்லை. அதனால அவர்கள் நல்ல போதனைகள் தான் செய்கிறார்கள், நீங்கள் சென்று விடுங்கள் என்று அந்த இரண்டு பேரையும் அனுப்பி வைத்தார். சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி என்ன செய்கிறது? அந்த மன்னருடைய உள்ளத்திலே அவ்வளவு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியது அல் குர்ஆன் தான். அல் குர்ஆன் ஓதப்பட்ட போது அல் குர்ஆனுடைய அந்த அம்சங்கள் அங்கு சொல்லப்பட்ட நேரத்திலே அதுதான் அவருடைய உள்ளத்திலே அவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை அழைத்து செல்ல வந்த அந்த இரண்டு பேர்களையும் அந்த மன்னர் நாட்டை விட்டு வெளியேற்றினார் என்ற இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அந்த மன்னருடைய உள்ளத்திலே மிகப்பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டது. இஞ்சில் வேதத்திலே
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இறுதி தூதர் தான் வந்திருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டதற்கு பின்னால அந்த முஸ்லிம்களை மீண்டும் அழைக்கிறார். ஜாஃபர் ரலியல்லாஹுடைய தலைமையிலே ஒரு குழு வருகிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியிலே அந்த மன்னர் கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு நிர்பந்தம் என்னவென்றால், நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக தான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அந்த நாட்டிலே மிகப்பெரிய கலவரம் வந்துவிடும் என்பதனால தன்னுடைய இஸ்லாத்தை அவர் மறைத்துக் கொண்டிருந்தார். அவர் மரணிக்கின்ற வரைக்கும் அவர் முஸ்லிம் என்பது அந்த மற்ற நாட்டு மக்களுக்கு தெரிய வரவில்லை. அதனால் தான் அவர் மரணித்த நேரத்திலே அந்த நாட்டு மக்கள் அவர்களை கிறிஸ்தவ நடைமுறைப்படி அடக்கம் செய்தார்கள். அப்படி அடக்கம் செய்யப்பட்டதற்கு அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்று மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மன்னருடைய மரணத்தை பற்றிய செய்தியை வஹி மூலம் அறிய கொடுக்கின்றான். வஹி மூலம் அறிய கொடுத்ததற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன்னருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி வைத்தார்கள். அங்கிருந்த அப்போது அந்த வஹி வந்த நேரத்திலே தன்னோடு இருக்கின்ற தோழர்களை சஃப்பு நிற்க சொல்லி ஜனாசா தொழுகை நடத்தி வைத்தார்கள். ஏன் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்றால், அவர்களுக்கு அபிசீனியாவிலே அந்த மன்னருக்கு இஸ்லாமிய வழிமுறைப்படி ஜனாசா தொழுகை நடைபெறவில்லை, இஸ்லாமிய வழிமுறைப்படி அடக்கம் செய்யப்படவில்லை என்ற காரணத்தினால அவருக்கு யாரோ எங்கோ ஒரு இடத்திலே ஜனாசா தொழுகை நடைபெற வேண்டும் என்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுமாறு நபி அவர்களுக்கு அறிவித்து விட்டான். இந்த ஹதீஸையும் கூட பிற்காலத்தில் வந்த சிலர் பிழையாக விளங்கிக் கொண்டு காயிபு ஜனாசா என்று தொழுவதற்கு இந்த சம்பவத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். அதாவது சவுதியில் ஒருவர் மௌத்தாகி சவுதியிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் மௌத்தானவர் இலங்கையை சார்ந்தவர் என்று சொன்னால் அவருடைய ஊரிலே அவருக்காக அங்கே காயிப் ஜனாசா நடக்கும். இந்தியாவை சேர்ந்தவர் என்று சொன்னால் அவருடைய ஊரிலே அவருக்கு காயிப் ஜனாசா நடக்கும் என்பதற்காக இந்த சம்பவத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் அப்படியான எந்த ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் நஜ்ஜாஷி மன்னருக்கு அபிசீனியாவிலே இஸ்லாமிய வழிமுறைப்படி அடக்கம் செய்யப்படவும் இல்லை, ஜனாசா தொழுகை நடைபெறவும் இல்லை என்பதை காரணமாக வைத்துத்தான் மதீனாவிலே அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடைபெற்றது. சகோதரர்களே, இந்த சம்பவத்திலே நாம் பெரும் படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு நாட்டு மன்னருடைய மனதையே மாற்றி அவர் இஸ்லாத்தை தழுவும்படி செய்த ஒரு நிகழ்ச்சி என்ன? அல் குர்ஆன் தான் அவரை மாற்றியது. அல் குர்ஆனுடைய இந்த சூரா மரியம் தான் அவரை மாற்றியது என்ற சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். இதே போல இந்த குர்ஆனை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த அளவுக்கு விளங்குகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அல் குர்ஆன் 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மோமின்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை பற்றி அவனுடைய வல்லமையை பற்றி சொல்லப்படுகின்ற நேரத்திலே அவருடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல் குர்ஆனின் வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். மொழி தெரியாத நமக்கு இந்த குர்ஆனை அரபியிலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓதினாலும் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதினோம் என்ற அந்த சங்கை மட்டும்தான் மனதிலே இருக்குமே அல்லாமல் அச்சம் என்பது வர முடியாது. ஏன்? அந்த குர்ஆனிலே என்ன இருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இதே குர்ஆனை நாம் படிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் 40வது அத்தியாயத்தின் 45 46வது வசனத்திலே ஃபிரௌனுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் கபருடைய வேதனை இருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். வஹாக பி ஆலி ஃபிரௌன சூஉல் அஸாப், ஃபிரௌனுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் மிக கடுமையான வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்னார் யுரதூன அலைஹா குதுவன் வஅசியா, காலையும் மாலையும் அவர்களுக்கு முன்னால் நரக நெருப்பு கொண்டு வரப்படுகின்றது. நரக நெருப்பு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அதன் மூலமாக அவர்களுடைய கபறுகளிலே அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இப்பொழுது
நாம் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்கின்ற நேரத்தில் இந்த வசனங்களை வாசிப்போமா இருந்தால் நம்முடைய உள்ளத்திலே அச்சம் வருமா இல்லையா? கபரிலே வேதனை இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இப்பொழுது கூட ஃபிரௌன் எப்பொழுது அழிக்கப்பட்டானோ அன்று இன்று வரைக்கும் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால நானும் பாவம் செய்து விட்டால் என்னுடைய கபரிலும் நான் வேதனை செய்யப்படுவேன் என்ற அச்சம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு வருமா இல்லையா? அது மாத்திரமல்ல, 23வது அத்தியாயத்தின் 99வது 100வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத்து கால ரஜிஊன். அதாவது ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால் அப்படி மரணிக்கக்கூடியவன் தன்னுடைய மார்க்க கடமைகளை செய்வதிலே அலட்சிய போக்காக இருந்துவிட்டு இவன் மரணிக்கின்றானோ அவன் அல்லாவை பார்த்து சொல்கிறான், அல்லாவே உடனே மௌத்தாக்கி விடாதே, எனக்கு அவகாசம் தந்து விடு. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. எனக்கு விடுபட்டு போன அமல்களை, விடுபட்டு போன கடமைகளை நான் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்துவிடு என்று கேட்கின்ற இந்த வசனத்தை ஓதுகின்ற நேரத்திலே அதாவது இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பை நாம் வாசிப்போம் என்றால் நமக்கு அச்சம் வருமா இல்லையா? ஆஹா, சக்கராத்துடைய நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டா ஒன்றும் நடக்க மாட்டாது. 4வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத்தி ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்து கால இன்னி துபுத்துல்லான். ஒருவன் முஸ்லிமாக இருந்து பாவங்கள் செய்துவிட்டு சக்கராத்துடைய நேரத்திலே அவன் தனக்கு மரணம் வந்து விட்டது என்பதை அவன் உறுதியாக நம்பியதற்கு பின்னால அல்லாவை பார்த்து சொல்கிறான், அல்லாவே இன்னி துபுத்துல்லான், நான் இப்பொழுது உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அவன் பாவ மன்னிப்பு தேடினால் லைஸத்தி தௌபா, அவனுக்கு தௌபா கிடையாது, அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை நாம் ஒவ்வொருவரும் வாசிக்கின்ற போது 4வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தை வாசிக்கின்ற நேரத்திலே இதனை கண்டு இதனை வாசித்து நமக்கு அச்சம் வருமா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். எப்பொழுது அதிகரிக்கும்? அந்த மொழிபெயர்ப்பை நாம் வாசித்து விளங்கினால்தான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அல் குர்ஆன் 7வது அத்தியாயத்தின் 50வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னத்தி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அம்மா மிம்மா ரஸகஹுமுல்லாஹ். அதாவது நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், அல்லாஹ் சுவர்க்கத்தை நரகத்தை மறுமையிலே எப்படி வைப்பான் தெரியுமா? எல்லோரும் ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கும் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை வைப்பான். அப்படியான சுவர்க்கத்தை நரகத்தை வைப்பான். அந்த நேரத்திலே நரகவாசிகள் நரகத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே உண்டு கொண்டும் பருகிக் கொண்டும் சந்தோஷமாக அவர்கள் இருக்கின்ற காட்சியை கண்டுவிட்டு அந்த நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், அன்அஃபீது அலைனா மினல் மா, நெருப்பிலே வெந்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் குளித்துக் கொள்கின்ற, நீங்கள் நீராடுகின்ற அந்த தண்ணீரிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஊத்துங்கள். அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு உணவாக தந்திருக்கிறானே உணவு பானங்கள், அவைகளிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்டால் அந்த நரகவாசிகளை பார்த்து சுவர்க்கவாசிகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் அந்த இரண்டையும் நிராகரிப்பவர்களுக்கு நரகவாதிகளுக்கு ஹராமாக்கியுள்ளான் என்று அந்த சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளுக்கு பதில் சொல்வார்கள் என 7வது அத்தியாயத்தின் 50ஆம் வசனம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பை நாம் ஆழமான சிந்தனையோடு வாசித்தால் நரகத்தை பற்றி அச்சம் நமக்கு வருமா இல்லையா? சுவர்க்கவாசிகளுக்கு நரகவாசிகளுக்கு நடைபெறுகின்ற இதே உரையாடலிலே நான் நரகவாசியாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அவனுக்கு அச்சம் வருமா இல்லையா? அதனால இந்த குர்ஆனை முழுமையாக வாசிக்கின்ற கடமை நமக்கு இருக்கின்றது. சகோதரர்களே, மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நம்மில் ஒவ்வொருவரையும் எழுப்பி நம்மை பார்த்து நீ உன்னுடைய மொழி என்ன என்று கேட்டால் தமிழ் என்று சொல்வோம். இந்த தமிழ் மொழியிலே எனது குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டதா என்று கேட்டால் ஆம் என்று தான் சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது
உன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது எனது குர்ஆனை ஆரம்பம் முதல் இறுதி வரையும் முழுமையாக நீ வாசித்ததுண்டா என்று ஒரு கேள்வி கேட்டால் இந்த சபையில் இருக்கின்ற எத்தனை பேர் ஆம் என்று பதில் சொல்ல போகிறோம்? எத்தனை முறை வாசித்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இப்படியான ஒரு அதாவது ஒரு மிக பயங்கரமான ஒரு நிலைமைக்கு மறுமையிலே நாம் ஆளாக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். அதனால இப்படியான இந்த கட்டத்துக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆனை வாசிக்கின்ற போது அதனுடைய வசனங்களை வாசிக்கின்ற நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே அந்த ஈமான் அதிகரிக்கின்ற அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டுமாயிருந்தால் இந்த குர்ஆனை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தமிழ் மொழியிலே வாசிக்க வேண்டும், நம்முடைய தாய்மொழியிலே வாசிக்க வேண்டும். நாம் கணவனும் வாசிக்க வேண்டும், தாயும் வாசிக்க வேண்டும், தந்தையும் வாசிக்க வேண்டும், பிள்ளைகள் எல்லோரும் வாசிக்க வேண்டும். பாடசாலை பாடத்திட்டம் ஸ்கூல் சிலபஸ்களை படிக்கின்ற நாம் அதுதான் நம்முடைய சிலபஸ் அல்ல. நம்முடைய உண்மையான சிலபஸ் என்ன தெரியுமா? அல் குர்ஆனை முழுமையாக படிப்பதுதான் நம்முடைய உண்மையான சிலபஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் படிக்கின்ற இந்த பாடசாலை சிலபஸின் மூலமாக இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை மட்டும்தான் நாம் செய்து கொள்ள முடியும். ஆனால் அல் குர்ஆனுடைய சிலபஸை படித்தோம் என்றால் இந்த உலகத்திலும் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை, மறுமை நாளிலும் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை. அதனால இந்த குர்ஆனை அரபியிலே ஓதுவதுதான் நமது கடமை என்று நாம் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஓதுவதால் நமக்கு நன்மை இருக்கின்றது, ஆனால் அதன் நமது கடமை இதை புரியாத மொழியில் ஓதுவது அல்ல. நம்முடைய தாய்மொழியிலே இந்த குர்ஆனை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஒரு முறை வாசித்து முடித்து விட்டோமா மீண்டும் தொடங்கி வாசிக்க வேண்டும், மீண்டும் வாசித்து முடித்து விட்டோமா மீண்டும் தொடங்கி வாசிக்க வேண்டும். இப்படியே இந்த குர்ஆனை படித்து விளங்குவதன் மூலமாக நாம் பாவங்களை விட்டு விலகி விடுவோம். நரகத்துக்கு அஞ்சி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். கபருடைய வேதனைக்கு அஞ்சி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். மறுமையை நினைத்து அச்சம் கொண்டு நாம் நல்லவர்களாக நன்மை செய்கின்றவர்களாக வாழுகின்ற முயற்சியிலே ஈடுபடுவோம். அத்தகைய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.